நீ கர்த்தரை கனம் பண்ணுவாயானால் அவர் உன்னை கனம் பண்ணுவதற்கு கொண்டு போகிற பொழுது வருகிற காரியங்கள்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ கோயிலேருந்து ஒருத்தன் போத்தி பார்த்தா வாங்கணும், அப்பதான் அவன் வீட்டில் இவருக்கு ஒரு மவுசு கிடைக்கும். ஒரு விதையை அவன் கொண்டு விட்டுனா என்ன பண்ணியிருப்பான் இவன். அதனால ஒரு வசதியான வீட்டை போனதான் அவன் எல்லா அடிமையும் எப்படி நடத்தணும் அது மாதிரி நடத்தும். அதுக்கப்புறம் அவன் ஞானத்தை, அந்த ஞானத்தை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், சரி ஒன்று கொஞ்சம் முதன்மையாக அங்கே நடந்த ஒரு சில காரியங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படி நடக்கணும், ஏன் யோசிப்புக்கு அப்படி நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்த விட்டு பார்த்து வாய்ப்பு இல்லை. இவர் அந்த இடத்த சொகுசா அப்படி என்ன பண்ணிட்டாரு, போத்திபார் வீடு இவர் தான் ராஜாவாயிட்டாரு. அவர் போத்திபார் வீட்டுக்கு ராஜாவாகிறதுக்காக கோயில தூக்கி போடல. எதுக்காக போட்டாரு, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆகும்படி தான் கோயில போட்டார். ஏன் அது தெரியாம போய் நிம்மதியாக போய் விடு, அந்த பிரச்சனை இல்லை. அவர் பார் அவரும் சாப்பிட்ற தட்டு தன் மனைவி தவிர வேற எதையும் கண்டுக்கிறது மீது எல்லாத்தையும் ஒரு பார்த்து அதே லெவல்ல பார்வர்கிட்ட போய் அந்த வேலையை நடத்தினேன். அது மிகவும் நல்லவர். ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்க கொண்டு போய் சிறப்பா உயர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறாரோ அது வரல என்ன பண்ணணும், நீ ஒழுங்கா சொல்லி பேச்சு கேட்கணும். கேட்கலன்னா போத்திபார்கிட்ட ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடுவார், ஓட வேண்டியதுதான். எல்லாரும் சந்தோஷமா இல்லை. நான் நீதிமானா தானே இருந்தேன், என்னைய அப்படி ஆக்கினாரு, என்ன அப்படி அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. உடனே நீ என்ன பண்ண, ஒரு இடத்த போனா எங்க வாழ்ந்தாலும் நம்ம சொகுசா வாழணும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருக்கக்கூடாது. இந்த ஆண்டு நீங்க அப்படி இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வு அதிகமாகும். எது நடந்தாலும் என்னுடைய காரியங்களை தேவன் நடத்துவார்னு சொல்லி சுறுசுறுப்புடனே இருக்கணும். எப்பா எல்லா வேணும் என்ன நாங்களாம் சொகுசாக இருக்கு, 2 பொதிகளுக்கு கடுவு அப்படி மாதிரி என்ன பண்ணுறது, அப்படி படுத்து கம்மனு விட்டுறது, எல்லாரும் சந்தோஷமா இல்லை. அவன் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, இதுக்கு மேலே நமக்கு என்ன கிடையாது. அந்த கதையை புதிய ஏற்பாடு கூட ஒத்துக்கல. என் ஆத்மாவே நீ என்ன பண்ணு, இலைப்பாரு, நான் நிறைய சேமிச்சு வச்சுட்டேன், கூட நிறைய ஒரு சாப்பாடு குறையா இருக்காது சொன்னா நாளைக்கு தீர்வு. இவர் போத்திபார் வீட்டில் என்ன பண்ணாரு, இவர் முன்னால இவரும் அப்படிதான் பண்ணுன்னு சொல்லியிருப்பார். யோசிச்சு பார்த்துப்பா, ஆண்டவர் என் சகோதரர்கள் என்னை குழியில் போட்டாரு, ஆனால் நீர் அழகாக நடத்தி வந்தீர். போத்திபார் என்னை வாங்கும்படி செய்தீர், ஒரு பணக்காரன் என்னை வாங்கும்படி செய்தீர், சந்தோஷமா இருக்கிறது. அவன் எல்லா வேலையும் முன்னெடுத்துல ஒப்படைத்து விட்டு அவன் என்ன பண்றான், நான் ஞானவான் என்பதை அவன் அறிந்து கொண்டு எனக்கு எல்லா சலுகையும் கொடுத்துட்டான். இது போதும் ஆண்டவரை வாழ்க்கை உடனே தான் பண்ணார். காலையில் நம்பிக்கை இது போதும் ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது, அவரு சொல்றாரு போதாது இருந்தா என்கிட்ட கேளுன்னு சொல்றேன். என்ன பண்ணிட்டாரு, போதுன்ற வேலை வச்சுக்கூடாது, உன்னை உயரத்துல கொண்டு போய் வச்சு அழகு பார்த்துறாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, நம்முடைய இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் என்னது,